எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்றுமறியேன் பராபரமே. உங்கள் அனைவரையும் இந்த அற்புதமான வேளையிலே சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரை, அதாவது பங்குனி மாதம் 23ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 29ஆம் தேதி வரை, இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி நாம் பேச போகிறோம். நவக்கிரகம் நன்மையை தரும், நவக்கோள்கள் கண்டிப்பாக நன்மையை தரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த நன்மை நமக்கு கிடைக்குமா? அதை நமக்கு கிடைக்கணுன்னா கிரகங்கள் என்ன நினைக்குதோ அதன் அடிப்படையில் நம்மளோட எண்ணங்கள் இருக்கணும். அவ்வளவுதான். கிரகங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எண்ணங்கள் இருந்தால் நவக்கோள்கள் நமக்கு நிச்சயமாக நன்மையை கொடுக்கும். பார்த்துடலாமா இந்த வாரம் எப்படின்னு? போகிறதுக்கு முன்னாடி என்றைக்குமே நம்ம முதல்ல என்ன செய்வோம்? சந்திராஷ்டமத்தை தான் எடுத்துப்போம். 12 ராசி, அதில் சில நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. அதை பற்றி முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு அப்புறமா நான் ராசி பலனுக்குள்ளே வரேன். ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 7ஆம் தேதி பங்குனி 24 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 8 பங்குனி 25 புதன்கிழமை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 9 பங்குனி 26 வியாழக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 10 பங்குனி 27 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 11 பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஏப்ரல் 12 பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். ஆக பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதுரை, புனர்பூசம், பூசம் ஆகிய நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரத்தில். அதனால் இந்த சந்திராஷ்டமம் வரக்கூடிய இந்த நட்சத்திரங்கள் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது 1க்கு 2 தடவை யோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. பெரியவர்களோட ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. சில விஷயங்களில் ஒரு தடை ஏற்பட்டால் அதை தாமதமாக மாற்றுவது நல்லது. அவசரப்பட வேண்டாம். அப்படியே நம்ம அவசரமாக ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தால் பக்கத்தில் இருக்கிற சிவாலயம், வைணவ ஆலயத்தில் சென்று, ஒரு அம்பாள் ஆலயத்திற்கு சென்று அந்த சந்திராஷ்டம தினத்தன்று ஒரு தீபத்தை போட்டுட்டு ஒரு சூரக்கான்னு சொல்லுவா, தேங்காய் உடைச்சிட்டு வெளியில் புறப்படுங்க. நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடந்தேறும். வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது? இது தேய்பிறை வாரம். இந்த வாரத்தில் தேய்பிறை வாரம், வளர்பிறை இல்லை. பொதுவாக தேய்பிறையில் என்னென்னலாம் செய்யலாம்? கடன் அடைப்பது நல்லது. தேய்பிறையில் கடன் அடைப்பது நல்லது. தேய்பிறையில் ஏதாவது சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிக்கொள்வது நல்லது. தேய்பிறையில் விரதங்கள் இருப்பது நல்லது. தேய்பிறையில் சில முடிவுகள் எடுப்பது நல்லது. அப்போ இந்த தேய்பிறை காலகட்டத்தில் முதலாவதாக நமக்கு தேய்பிறை அஷ்டமி. எப்படி வராங்க? ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி பங்குனி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை தேய்பிறை அஷ்டமி. அன்றைய தினத்தில் எதிரிகளை வெல்வதற்காக நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணி ஜபம் உருவேற்றி மந்திரம் உருவேற்றினீங்கன்னா எதிரிகளை வெல்ல முடியும், துஷ்டர்களை வெல்ல முடியும், கஷ்டம் கொடுப்பவர்களை வெல்ல முடியும். அடுத்தது இந்த வாரத்தில் மிக முக்கியம் தேய்பிறை அஷ்டமி. எப்பயுமே நான் சொல்லுவேன், நமக்கு நிறைய கடன் இருக்குது. காலக்கடன், காலத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய கடன். இந்த காலம்தான் நம்மளை கடனில் தள்ளுது. பணத்துக்கு கடன், பெற்றவர்கள் கடன், அது மாதிரி சில தொழில் கடன், இது மாதிரி இருக்கும். வாக்கை கொடுத்துட்டு அதை காப்பாற்றணுங்கிற கடன். இந்த கடனெல்லாம் நிறைவேற்றுவதற்கு தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை வழிபாடு செய்வது உத்தமம். நம்பி செஞ்சு பாருங்கள். இந்த வாரத்தில் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை அஷ்டமி.
இந்த தினத்தில் கால பைரவரை சென்று தரிசனம் செய்து வழிபாடு பண்ணுவது உத்தமம். அடுத்தது தேய்பிறை நவமி வருது, அதில் திருவோண விரதம் வருது, கிருஷ்ணபக்ஷ திருவோண விரதம்னு பேர். அதுவும் சனிக்கிழமை அன்னைக்கு வருது, ரொம்ப விசேஷம். ஏப்ரல் 11 பங்குனி 28 சனிக்கிழமை. சனிக்கிழமையும் திருவோண விரதமும் ஒன்று சேர்ந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதுவும் அன்றைக்கி நவமி திதி வேறு. ராம ஜபம் நிறைய சொல்லுங்கள், பெருமாளை பிரார்த்தனை பண்ணுங்கள். அன்றைய தினத்தில் ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு எண்ணத்தை உங்களுடைய மனசில் ஏற்படுத்தி அந்த எண்ணம் ஜெயிக்கணும்னு பெருமாளோடு ஒரு கனெக்ட் ஆகுங்க. நிச்சயமாக அந்த எண்ணங்கள் பரிபூர்ணமாக நிறைவேறும். வாழ்த்துக்கள். வாங்க ராசி பலனுக்குள்ளே போகலாம். புனிதத்தை விரும்பக்கூடிய புண்ணியவான்கள் மேஷராசிக்காரர்கள். இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்குள் இந்த மேஷராசிக்கு சில புதிய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாரம். சில நல்ல மனிதர்களுடைய சந்திப்பும், இந்த உலகத்தில் இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறாங்கங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ள போகிறீங்க. ரொம்ப தொய்வாக ஒரு காரியம் போகுதேன்னு நினச்ச உங்களுக்கு திடுதிப்புன்னு சில நல்ல காரியங்கள் நடந்தேறும் இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா தைரியமாக ஓய்வெடுங்க. இந்த காலகட்டத்தில் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய விஷயத்தை படிங்க. செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதை விட ஏதாவது நாளிதழ்களை படிக்கிறது, ஏதாவது புத்தகங்களை வாசிப்பது ரொம்ப சிறப்பாக இந்த வாரத்தில் உங்களுக்கு பங்கெடுக்கும். இந்த வாரத்தில் பொறுத்தவரை ஏப்ரல் 12க்குள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் தள்ளி போட்டால் மிக சிறப்பு. எங்கேயாவது சென்று ஓய்வெடுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஒரு 2 நாள் ஒரு நாள் கூட ஓய்வெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நல்லது நடக்கும் முருகனுள் அருளால். ரிஷபராசி. இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்காரர்களுக்கு தெய்வ பலம் அதிகரிக்கும். மனபலத்தோடு தெய்வ பலம் அதிகரிக்கும். சித்தர்களுடைய ஞானம் ஏற்படும். சில சித்த புருஷர்களை சித்தர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். திடீர்னு உங்கள் ஏதாவது ஒரு காரோ 2 வீலர்லேயோ போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அங்கே நிற்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சித்தருடைய கோவில் இருக்கும். சித்தருடைய கனெக்ஷன். இந்த செல்லை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட அடுத்த வரக்கூடிய பதிவு சித்தருடைய பதிவாக இருக்கலாம். எப்படியோ ஒரு சித்தர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த வாரத்தில் அறிஞ்சு கொள்வது நல்லது. அறிந்து கொள்வீர்கள். அதுமாரி பழைய தஸ்தாவேஜுக்கெல்லாம் இந்த தடவை புரட்டி எடுக்கக்கூடிய நேரம். பழைய கடன்கள் அடைப்பதற்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். அதுமாரி கல்லூரி கல்வி சம்பந்தப்பட்ட மந்த நிலைகள்லாம் மாறி நமக்கு கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல காலம் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள். அதனால் புத்திசாலித்தனமாக சில புது முயற்சிகளை எடுங்க. அந்த முயற்சிகள் சக்ஸஸ் பெறும். முயற்சிகள் ஆரம்பிப்பதற்கு முதல் படியாக இந்த வாரம் அமையப் போகிறது. கலைவாணி சரஸ்வதியை வழிபாடு செய்து எந்த காரியத்தை துவங்கினாலும் வெற்றி உண்டாகும். நல்லது நடக்கும். மிதுன ராசி. கொடுக்கும் இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள், வாங்கும் இடத்தில் மற்றவர்கள் இருப்பார்கள். சில பேர் பார்த்திங்கன்னா வஞ்சனையினால் சில நேரங்களில் நம்மளை ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட யாசகம் வாங்கிறதுக்கு கூட வாய்ப்பு ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு சின்ன பிரிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, ஒரு வருத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சவர்கள் அறிந்தவர்கள் நம்மை விட்டு எங்கேயாவது விலகிடுவாங்களோன்னு ஒரு பயம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. மனசை ரொம்ப லேசாக வச்சுக்குங்க மிதுன ராசிக்காரர்கள். இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா நாம் எதிர்பார்க்கறது தான் நடக்கும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனசு கொஞ்சம் தடுமாறும். அந்த நேரத்தில் பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனை வழிபாடு பண்ணுங்க. நாராயண வழிபாடு, நாராயண நாம அதிகமாக சொல்கிறதும், முருகப்பெருமானை திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுவதும் மிதுன ராசிக்கு உங்கள் மனப்பூர்வமாக சில பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். மனக்குழப்பங்கள் தீரும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை எதிர்காலத்திற்காக சில விஷயத்தை விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு மிதுனத்துக்கு ஏற்படுகிறது. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போகிறது கிடையாது. எல்லாம் தற்காலிகம்ங்கிறத மனசில் பதிவு பண்ணுங்க. மிதுனம் நல்லா இருப்பீங்க, நல்லது நடக்கும். கடகராசி. வெந்த புண்ணில் மீண்டும் ஒரு காயம்.
ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கு, அதே ரொம்ப ரணகலமாக இருக்குது, அதில் ஒரு காயம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும்? அது மாதிரி சில பேருடைய சுடு சொற்கள் நமக்கு பிடிக்காது. இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா சிலருக்கு தக்க பதிலடி கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரும். அந்த தக்க பதிலடியை கொடுத்து உங்கள் மனசை சாந்தப்படுத்திப்பீங்க. நிச்சயம் அது நடக்கும். கடகராசிக்கு இந்த காலகட்டத்திலே காசு பணம் புரளும். எதிர்ப்புகள் எல்லாம் எப்படி நம்ம அழகாக சக்ஸஸ் பண்ணணுங்கிற பிளானிங் உங்களுக்கு ஏற்படும். புதிய நண்பர்களுடைய கூட்டணி ஏற்படும். சில நேரங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், தேடிய விஷயங்கள் இப்போ கிடைக்க போகுது. நான் ரொம்ப நாளாக இதை தேடிக்கிட்டு இருக்கேங்க, ரொம்ப நாளாக இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா அந்த விஷயங்களை கடகம் இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறீர்கள். சில சந்தர்ப்பங்கள் உங்கள் வாழ்க்கையுடைய உச்சத்திற்கு கொண்டு செல்வதற்கு நல்ல வாய்ப்பை கடகத்துக்கு ஏற்படுத்துகிறது. இந்த வாரத்தை மிஸ் பண்ணாதீங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்க. விநாயக பெருமான் விக்னங்கள் இல்லாமல் சில காரியங்களை நகர்த்தி கொடுப்பார். ஆர்வமாக எந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது சக்ஸஸ் ஆகும். நோ ஃபெயிலியர். நல்லது நடக்கும். சிம்ம ராசி. சிம்ம ராசியை பொறுத்தவரை கலை உள்ளம், கலை தாகம் ஏற்படக்கூடிய வாரம். ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள்ளே பல நல்ல நண்பர்கள் உங்கள் வீடு தேடி வந்து சந்திப்பார்கள். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் உண்டு. பல பாராட்டுகள் கிடைக்க போகிறது. சில பேர்கிட்ட கமிட்மெண்ட் ஆக போகிறீங்க. சில நல்ல விஷயங்கள், தொடர்புகள் ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில் ஊரே உங்களை பற்றி தான் பேச போகுது. ஸோ ஏப்ரல் 12க்குள்ளே கடவுளே நமக்கு ஏதோ கதவை திறந்துட்டு காத்து வருதுப்பா உள்ளவா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சிம்மராசி பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல நேரம். சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப தெளிவாக சில நல்ல விஷயங்களை கையில் வச்சுக்கிங்க. எது யார் கேட்டு வராங்களோ அவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தகுந்த மாதிரி பதிலை கொடுங்க. எல்லாருக்கும் ஒரே பதில் மட்டும் கொடுக்காதீங்க, கேட்குறவங்களுக்கு மாதிரி பதில் கொடுங்க. சிம்மம் இந்த வாரம் சிறப்பாக உங்களுடைய உயர்வு ஏற்படக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பணத்தட்டுப்பாடுகள் நீங்கும். மனசில் இனம் புரியாத சந்தோஷங்கள் ஏற்படும். ஏப்ரல் 12க்குள்ளே ஒரு முழு ஜீவனை நம்மால் உணர முடியும். சிவபெருமானையும் முருகபெருமானையும் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். கன்னிராசிக்காரர்கள் பாகுபாடு இல்லாமல் பரந்த மனசோடு பழகக்கூடியவர்கள். இந்த ஏப்ரல் 12ஆம் தேதிக்குள் சில பழக்க வழக்கங்கள் நமக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுப்பாங்கன்னு நினச்சி ஏமாந்துருக்கிறோம் கடந்த காலகட்டத்தில். அப்படிப்பட்ட இந்த ஏமாற்றங்கள்லேருந்து இப்போ தான் மீண்டு வரோம். ஆனாலும் சில நிர்பந்தம் நம்மளை வச்சு திருப்பி ஒரு பணைய கைதியாக நம்மளை வச்சு ஒரு ஆட்டம் ஆட நினைக்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் அந்த ஆட்டத்துக்கு நாம் ஒத்துக்க வேண்டிய கட்டாயமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஒன்று தெரிஞ்சிங்க, யாராவது உதவி கேட்டால் தைரியமாக செய்யுங்க. அவங்க உங்களுக்கு திரும்பி செஞ்சுருக்க மாட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் போது அவங்க கைவிட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் உதவி செய்கிறதுனால நாளைய எதிர்காலத்திற்கு உங்களை அவங்க மறக்க மாட்டாங்க. ஒரு தடவை மறந்துட்டாங்க, ஆனால் இப்போ செய்கிற உதவிக்கு நாளைக்கு உங்களுக்கு திரும்பி பரிசு கொடுத்துருவாங்க. அதனால் இப்போ பழைய மாதிரி இவங்க எதுவும் நமக்கு பண்ணலேன்னு உதவி பண்ணாமல் இருந்துடாதீங்க. உதவி பண்ணுங்கள். இது உதவி பண்ணக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் சின்ன உதவி கூட நாளைக்கு உங்களுடைய பெரிய மாற்றத்திற்கு அறிகுறியாக இருக்க போகுது. ஆபரணங்கள் வாங்குவது நல்லது. இந்த வாரத்தில் புதிய பயணங்களை பற்றி பேசுவது நல்லது. எதிர்கால திட்டங்களை பற்றி பேசுவது நல்லது. சில நண்பர்களோடு சில நல்ல விஷயங்களை பற்றி பேச்சு திறனால் முன்னேறுவது இந்த வாரத்திற்கு சிறப்பு. பங்காளிகள் அங்காளிகள் சண்டைகள் வந்து கொஞ்சம் மாறும். அதனால் அவர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கன்னிராசி அன்பர்கள். இந்த வாரம் ஏப்ரல் 12க்குள் ஒரு முறை அவசியம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது வீரன், ஐயனார், முனீஸ்வரன் அப்படிங்கிற கோவில்களுக்கு சென்று ஒரு தடவை வழிபாடு பண்ணுங்க. சூர தெய்வங்கள், அசுர தெய்வங்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. நல்லது நடக்கும். துலா ராசி. சிரித்த முகம் இந்த ஏப்ரல் 12 வரை இருக்கணும். சிறப்பான சில சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்பட போகுது. சாணக்கிய தந்திரத்துக்கு மிஞ்சியது எதுவும் இல்லை அப்படின்னு துளாராசிக்கு இந்த வாரம் புரிய வைக்க போகுது. உடம்புல ஒரு வலி, பெயின் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் அதை மனசுக்குள்ளே ஏற்படுத்தாமல் அதை உடம்போடு வச்சுக்கிட்டு மனசில் அடுத்த என்ன பண்ணலாங்கிற திங்கிங்க்கு மட்டும் இந்த வாரத்தை கொண்டு போங்க. பண வருவாய்களை ரெட்டிப்பாக்குவது எப்படி, பணத்தை பற்றி யோசிக்கிறது எப்படின்றதெல்லாம் இந்த வாரத்தில் தான் சிறப்பாக இருக்க போகிறீங்க.
சில காட்சிகளையும் மீண்டும் நினச்சிக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்துவதற்கு ஆண்டவனே உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறான் ஏப்ரல் 12க்குள்ளே துலா ராசிக்கு. அதனால் சில நல்ல வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை பயன்படுத்திங்க. யாரையும் துஷ்டமாக பேசிடாதீங்க. கோபமே வரும், உள்ளேந்து வெளியில் கடன்னு வரும் கோபம். அந்த கோபம் வரும்போது அப்படியே அமுங்கு சாந்தி அடை, இப்போ வேணாம், நீ இப்போ பேசுனா காரியம் கெட்டுடும், இவங்களை வச்சு தான் வேலையே நடத்தணும், அமைதியாக இருன்னு உங்களை அடக்கிக்கிங்க, தன்னைத்தானே ஒடுக்கிக்கிங்க. தப்பு கிடையாது. இப்போ போடுற ஆட்டத்தில் தான் அடுத்த காலகட்டமே சிறப்பாக இருக்க போது துளாராசிக்கு. அதனால் இந்த வாரத்தில் குரலை ஒசத்தி பேசாமல் கம்மியாக பேசுங்க. இன்னும் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். பல பேருடைய நல்ல அபிப்பிராயங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நற்பேர் எடுப்பீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை முழுமையாக வெற்றி பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு விரதமிருந்து வழிபாடு பண்ண இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட கடன்கள் அடையிறதுக்கு ஒரு சிறப்பான வாரமாக அமையும். துளாராசிக்கு. விருச்சக ராசி. வில்லங்கங்கள் விலகக்கூடிய வாரம். காலில் திடீர்னு வலி பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் வீக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எங்கேயும் ரொம்ப தொங்க போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க வேண்டாம். விருச்சக ராசிக்காரவங்களுக்கு ஏற்கனவே கால் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரர்கள் கால் வலிக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த டிவி பார்த்துக்கிட்டே இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட வேண்டிய கட்டாயங்களோ, இது மாதிரி ப்ராக்கு பார்த்துக்கிட்டே சில விஷயத்தை செய்ய வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். அதில் எதையாவது சாப்பிட்றாதீங்க, கொஞ்சம் அதுலேயும் பார்த்து இருங்க. அதே மாதிரி எதையாவது மறந்துட்டு வீட்டில் வச்சுட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து படபடப்பாக அதுக்கு என்ன ஆச்சுன்னு ஃபோன் அடித்து திரும்பி கேட்டு அதை வாங்குகிற மாதிரிலாம் ஏற்பாடு நடக்கும். ஸோ விருச்சக ராசிக்காரர்கள் கொஞ்சம் படபடப்பு இல்லாமல் இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு உகந்த பதிவாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் முருகபெருமான மனசார நினச்சிங்க, எதை எடுத்தாலும் முருகான்னு சொல்லிட்டு காரியத்தை நகர்த்துங்க. முருகன் உங்களுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்துவான், ஞாபக மறதியிலிருந்து உங்களை காப்பாற்றுவான். நல்லது நடக்கும். ஏப்ரல் 12க்குள்ளே நல்ல நண்பர்களை திடீர்னு சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நட்பு மூலமாக எதிர்காலம் பிரகாசமாக வரும். வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். நல்லது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 12க்குள்ளே விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நேரத்தில் பணப்புழக்கம் ஏற்படும். பணம் எந்த இடத்துல கேட்குறோமோ அது கிடைக்கும். பணத்தை கொடுக்கணும்னு யாராவது நினச்சிருந்தவன் தானாக உங்கள் வீடு தேடி வந்து பணத்தை கொடுத்துட்டு போவான். ஏற்கனவே வாங்கின கடனாக இருக்கட்டும், அது பருப்பாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் வாங்கினவன் திருப்பி கொடுத்துட்டு போவான். அதுமாரி சம்மந்தம் இல்லாமல் ஃபோன் அடித்து நல்லா இருக்கியான்னு வேறு கேட்பான். அதனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பல மெசேஜெலாம் நமக்கு ஃபார்வேர்டு மெசேஜ் இல்லாமல் உண்மையான மெசேஜே வரும். பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். நினைத்த காரியங்கள் நல்லதாக நடக்கப் போகுது. இந்த வாரத்தை பொறுத்தவரை ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட போகுது. வேலை பார்க்குற இடத்துல இனம் புரியாத ஒரு சந்தோஷம், நமக்கு ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமைகிறது. ஆக தனுசுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை முருகபெருமானை வழிபாடு பண்ணுங்க. இந்த முருகபெருமான் மிகப்பெரிய அனுகிரகத்தை தனுசுக்கு கொடுக்குறார். உடம்புல மட்டும் பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இடுப்பு பிடிச்சிக்கிறது, இடுப்பு எலும்பு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது உத்தமம். நல்லது நடக்கும். மகர ராசி. மகர ராசிக்கு இந்த ஏப்ரல் 12க்குள்ளே உங்கள் சம்பந்தமாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவுக்கு வரும். குடும்பத்து சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஊர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். பக்தி நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரத்தில் யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். எதையாவது மந்திரங்கள், தியானங்கள், இது மாதிரி கையை எப்படி சாதாரணமாக உங்களுடைய அதாவது ஒரு தியானமாக வைத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா மகர ராசியை பொறுத்தவரை மைண்டை இப்போ ஒருநிலைப்படுத்த வேண்டிய கட்டாயம். அதனால் யாருக்கிட்டையும் பேசும்போது திடீர்னு எதுக்கும் ஒத்துக்காதீங்க, அதுவும் வாக்கு கொடுத்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் அது செட் ஆகாது. அதே மாதிரி சில நேரங்களில் திடீர் பண வரவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. லாட்ரி ரேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்டவர்களுக்கு வெளிநாடு பயணங்கள் அனுகூலமாகும். இது ஒரு நல்ல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக மகரத்துக்கு அமைகிறது. குருவாயூரப்பனை வழிபாடு பண்ணுங்க. நாராயண மந்திரம் சொல்லுங்க.
அதே மாதிரி ஒரு தடவை வாய்ப்பு கிடச்சிதுன்னா சரபேஸ்வரருடைய திருப்படம் வாங்கி வச்சு வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் இந்த மகரத்திற்கு இது ஒரு சிறப்பான தருணம். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய வாரம் ஏப்ரல் 12க்குள்ளே நல்லது நடக்கும். கும்பராசி, குழப்பங்கள் தீரக்கூடிய வாரம். ஏப்ரல் 12க்குள்ளே புது சகாப்தத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இனிமேல் இப்படி வாழணும்னு ஒரு புது முயற்சியே எடுக்க போகிறீங்க. உங்கள் முயற்சிக்கு ஆல் த பெஸ்ட். பழைய நண்பர்கள் இப்போ வந்து சேருவார்கள். பழைய மனிதர்களுடைய சிநேகிதங்கள் ஏற்படும். யாருக்கு முன்னாடி கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி கௌரவத்தை பெறுவதற்கு கொஞ்சம் போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் முடிவில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. அடிக்கடி இந்த வாரத்தில் பசி எடுக்க வாய்ப்பு இருக்குது. சும்மா பசி எடுக்கும். நம்மளே சாப்பிட்டுட்டு இப்போ தானே சாப்பிட்டோம், என்னடா அதுக்குள்ளேயும் பசி காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது வயிறு அப்படின்னும். அதுவும் ட்ராவலில் போகிறவங்க, வெளியில் போகிறவங்களுக்கெல்லாம் பசி அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ கேஸ் எல்லாம் தட்டுப்பாடாக இருக்கிறதுனால சாப்பாட்டுக்கு பிரச்சனையாக அலையாதீங்க. இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பழைய நண்பர்கள், புது நண்பர்கள் கிடைப்பாங்க. நல்ல மனிதர்களுடைய பாராட்டுகள் கிடைக்கும். இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு புத்தகங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது ஏடுகள் வாங்கி உங்களை பற்றி ஒரு சுயசரிதைகள் எழுதுறதுக்கோ இல்லை எதிர்கால பிளானிங்கை பற்றி போடுறதுக்கோ ஒரு வாய்ப்பு இன்னிலேருந்து உருவாக்க போகிறீங்க. ஸோ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு விஐபி அந்தஸ்தை கொடுக்க போகிறது. முற்றிலும் மாறுபட்ட வாரமாக, நல்ல வாரமாக இந்த வாரம் அமைகிறது. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற சமயபுரம் மாரியம்மனை நினைத்து ஒரு காரியத்தை துவங்குங்கள். கும்பம் ஏப்ரல் 12க்குள் நல்ல தருணத்தையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெறுவீர்கள். நல்லது நடக்கும். மீனராசி, மீனராசியை பொறுத்தவரை ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கிட்ட போகக்கூடாது, யாரை நெருங்கக்கூடாது, யாரை வந்து எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து கொஞ்சம் இதை செஞ்சு விடுங்களேன்னு சொல்கிற மாதிரி கூட வரும். யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அவனை திடீர்னு பார்க்க வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். பழைய தொலைபேசி, ஏதாவது பழைய விஷயங்கள், காணாப்போன பொருட்கள் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வீட்டில் நிலக்கதவு, முக்கியமான பகுதிகளில் ஏதாவது பூச்சிகள் சம்மந்தமான பிரச்சனைகள் வீட்டில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு பூச்சி கண்ணுக்கிட்டேயோ காதுகிட்டேயோ வந்து சத்தம் போடுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு மீனராசிக்கு இந்த வாரம். அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்காதீங்க. ஏன்னா ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக வெளியில் காட்டினோம்னா அது ஒரு பிரச்சனையாயிடும். ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கோம், ஒரு சபைக்கு போயிருக்கிறோம், ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போயிருக்கிறோம், மீனராசிக்கு திடீர்னு கொட்டாய் வந்ததுன்னா கொஞ்சம் கர்ச்சீஃபை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே தெரியாத மாதிரி ஒரு ஜபம் மாதிரி பண்ணிட்டு இப்படி எடுத்துருங்க. இல்லை அப்படின்னா கொட்டாய் விட்டது ஒரு பிரச்சனையானு ஹோட்டல் வந்துடுவீங்க. ஸோ இப்போ மீனராசிக்கு இந்த வாரத்தில் மற்றவங்க என்ன பார்க்குறாங்கங்கிறத, நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பார்த்து நடந்துக்குங்க. இந்த வாரம் முழுமையாக வெற்றி பெற மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தின்னு சொல்லுவாங்க. துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதியும் சேர்த்து வழிபாடு பண்ணுவது இந்த வாரத்தில் மீனத்திற்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஏப்ரல் 12 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மற்றவங்க பார்வை நம்ம பக்கம் இருக்குங்கிறத மட்டும் நினச்சிக்கிங்க, நல்லது நடக்கும். அன்பு உறவுகளே, ஏப்ரல் 6 முதல் ஏப்ரல் 12 வரை, பங்குனி 23 முதல் பங்குனி 29 வரை இந்த 12 ராசிகளில் இந்த வாரத்திலே மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளை தவிர மற்ற 8 ராசிகளுக்கும் இந்த வாரம் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த 8 ராசிக்காரர்களும் உயர்ந்த நிலைகளுக்கு என்ன செய்யலாம், என்ன பிளான் போடலாங்கிறத கரெக்டாக செய்யுங்க. எல்லா பிளானிங்லேயும் நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் சக்ஸஸ் ஆவீங்க, பயப்பட வேண்டாம். இந்த ராசிக்காரர்கள் 12 ராசிக்காரர்களும் இந்த வாரத்தை பொறுத்தவரை வெளிர் மஞ்சள் நிறங்கள் யூஸ் பண்ணுங்கள். வெள்ளை நிறங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் ஏற்படும். முடிஞ்சதுன்னா வெளிர் நீலம் யூஸ் பண்ணுங்கள், சக்ஸஸ் உண்டாகும். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். எதிர்பார்க்குற நல்ல முடிவுகள், உலகம் சார்ந்த முடிவுகள் நமக்கு வரும். தித்திப்பான நல்ல செய்திகள் நம்ம வீடு தேடி வரும். அதனால் மனசில் இருந்த பயம்லாம் விலக போகுது. நம்ம எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாட போகிறோம். எதிர்பார்க்குற ஒரு நல்ல செய்தி இந்த உலகம் நமக்கு கொடுக்க போகிறது. நல்ல எண்ணத்தோடு மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக, ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 79
041 3 71 78